ஓய் நிறுத்த மாட்ட போலையே. எங்க உன் மாமா நிறுத்த விட்டாதானே? இன்னையில இருந்து ஒரே அடியா நின்னுடும். ஏன் எதுக்கு? ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சி டு ரிஷிவந்தியம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5.2 ஒரு கஸ்டமருக்காக அந்த ஆம்பிளிஃபயர் செய்திருக்கோம். இதில் நம்ம என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நபர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் இது கொடுத்துருந்தோம் ஒரு கஸ்டமருக்கு. அந்த கஸ்டமரை பார்த்துட்டு அந்த ஆம்பிளிஃபயரோட ரிசல்ட்டாக பார்த்துட்டு நம்மளுக்கு ஆம்பிளிஃபயர் எனக்கு சேம் எனக்கு ரிசல்ட்டு இதே லெவலில் இருக்கணும். ஆனால் என்னோடய யூசேஜ் பார்த்துட்டிங்கன்னா 5 ஸ்பீக்கருமே 8 இன்ச்சு பயன்படுத்த போகிறேன். சப்வூஃபர்னு பார்த்திங்கன்னா 2 10 இன்ச்சு பயன்படுத்த போகிறேன். ஆனால் நான் இன்னும் எதுவும் வாங்கலை, பட் இனிமேல் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆம்பிளிஃபயருக்கான அமௌண்ட்டை அவர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ண சொல்லியிருந்தார். மொத்தம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வாரம் தான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு வேலை ரொம்ப டைட்டாக இருந்து போர்டு ஆர்டர்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஆனாலும் வேலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செய்யும்போது ரொம்ப கொஞ்சம் அதை தெளிவாக செஞ்சு கொடுக்கணும் ஒரு கஸ்டமருக்கு. என்னுடைய பொறுத்தளவுக்கு அப்படி தான். ஒரு ஆம்பிளிஃபயர் செய்து கொடுத்தாலும் அந்த கஸ்டமருக்கு வந்து திருப்தியாக அந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு நல்லா இருந்த பிறகு கொடுக்கணும், அவ்வளோதான். மற்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் போடுறதுக்கு அதை எடுக்கிறதுக்கு டைம் அதுக்கே வந்து சரியாக போயிடுது. நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபயர் ஆர்டர் பண்ணுற நபர்கள் வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் ஆர்டர்ஸ் எடுப்போம். ஆர்டர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டேன். இந்த ஆம்பிளிஃபயரை பொறுத்தளவுக்கு கஸ்டமரோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் கேட்டுக்கிட்டது வந்து 10 இன்ச்சு பயன்படுத்துகிற மாதிரி தான் கேட்டிருந்தார். ஆனால் நான் 12 இன்ச்சு அவர் யூஸ் பண்ணுற மாதிரியே நான் இதில் வந்து இந்த ஆம்பிளிஃபயரை வந்து உருவாக்கியிருக்கேன். அந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டியில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, அதாவது என்னால் எவ்வளோ முடியுமோ அவர் கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு இவருக்கு வந்து பெஸ்ட்டாகவே எல்லாமே போட்டிருக்கேன். ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த பேனல் வந்து ஃப்ரண்ட் லுக் அவருக்கு காமிச்சேன். 2 பக்கம் வியூ மீட்ரு அவர் கஸ்டமர் ஆர்டர் எடுக்கும்போதே பேனல் காமிச்சேன், எனக்கு ஓகேன்ட்டார். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ்ன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்டிபிள் கலர்ஸில் நம்ம எப்படி பார்த்தாலும் மல்டிபிள் கலரில் இருக்கும். இதை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி மல்டிபிளில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபயர் ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எல்இடி வேண்டாம்னா ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கான சுவிட்சு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வேணும்னா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆனில் வச்சுக்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய கேபினெட்டில் ஃப்ரண்ட்டில் பவர் ஆன் ஆஃப்னா இந்த கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஃப்ரண்ட்டு எல்இடியை ஆஃப் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பேன். அது மாதிரி ஆம்பிளிஃபயர் ஆன் ஆஃப் செக்ஷன் பார்த்திங்கன்னா அது பேக் சைடில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பேக் சைடில் வந்து கண்டிப்பாக அந்த ஹோம் தியேட்டர்லாம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷனில் தான் வந்து நம்ம சுவிட்சிங் கொடுக்குறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சம் ஃப்ரண்ட்டு பேனலில் யாருமே வந்து பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது கிடையாது. மெயின் சுவிட்சு போர்டில் தான் வந்து எல்லா நபர்களும் வந்து நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஆன் பண்ணுவோம். விளக்கங்கள் நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆம்பிளிஃபயர் இன்டீரியல் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் நம்ம கஸ்டமருக்காக பயன்படுத்தியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். இந்த கேபினெட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா 14 இன்ச்சு டெப்த்து, அதாவது 4.5க்கு 14 இன்ச்சு டெப்த்து கேபினெட்டை பயன்படுத்தியிருக்கோம். கேபினெட்டோட திக்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி திக்னஸ் தான். உங்களுக்கு இந்த கார்னரை பார்த்தாலே தெரியும் என்ன திக்னஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு ஆளே ஏறி நின்னாலும் அவ்வளோ சீக்கிரம் இந்த கேபினெட் வளையாது, இந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும். அதுக்கடுத்தப்பால் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனலுக்காக நம்ம TDI 7294 5 சேனல் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். நம்மளுடைய ஹோன் போர்டு பயன்படுத்தியிருக்கோம். அது இல்லாமல் 10 லீஃபு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ஸிங் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி 4 டிரான்சிஸ்டர் ஃப்ரிட்ஜிபிள் மோனோ நம்மளுடைய சப்வூஃபருக்காக நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பயன்படுத்தியிருக்கோம். 2 போர்டு பயன்படுத்தியிருக்கோம். கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா FT0 வெர்ஷன் 2 தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்தப்பால் பார்த்திங்கன்னா 7 சேனல்
நம்மளுடைய XDM ஆம்போட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்தபால் பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோன் சப்பு ஃப்ரீ தான் பயன்படுத்தியிருக்கோம். நம்ம அதாவது ரிமோட் கிட்டுக்கும் ப்ளஸ் FT003க்கும் 12 வோல்ட்டு பக் கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸினோட ஒரு 2 ஆம்ப்ஸ் பக் கன்வெர்ட்டர் பயன்படுத்தியிருக்கோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை 10,000க்கு 63 வோல்ட்டு 4Kன்னு பயன்படுத்தியிருக்கோம் கெப்பாசிட்டரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். 4500க்கு 25 வோல்ட்டு கெப்பாசிட்டரு. நம்ம வந்து இது எதுக்காக பயன்படுத்தியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேனுக்கும் ஃப்ரண்ட் எல்இடிக்கும் பயன்படுத்தியிருக்கோம். அண்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 டேப் அதாவது 3 டேப்பு ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த டேப்பை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறோம் உங்களுக்கு. 24/024 15 ஆம்பியர் இது வந்து டைப் 16 ட்ரான்ஸ்ஃபார்மரு. 3.5 இன்ச்சு டெத்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட கோரு 3.5 இன்ச்சு டெத்து. இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா X1 X2 X3. இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே தான் கொடுக்கணும். பின்ஸ் கலர்ஸ் ஒன்றா இருக்குதுன்னு நினச்சிக்க போகிறீங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக். இது ஃப்யூச்சரில் ஏதாவது அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா பண்ணிக்க முடியும். டம்மியாக தான் விட்டுருக்கேன். இந்த டம்மி ஹோல்ஸை என்ன சொல்கிறது மூட முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாபு போட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கோஎக்சல் அண்டு ARC இன்புட்டு டிவி மோடு. இப்போ நீங்கள் இன்புட்டு இது ஒரு 3 இன்புட்டு இது ஒரு 3 இன்புட்டு நீங்கள் DTS ஃபார்மேட்டில் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ மோடில் நீங்கள் இன்புட் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கலாம். செட்டாப் பாக்ஸோ அண்டு ஏதோ நீங்கள் ஒரு ஆக்ஸோ எதோ வேணாலும் நீங்கள் ஒரு 3 இன்புட் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கலாம். அண்ட் இது ரிமோட்டில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு ஃப்ளைட் ஒரு மூவியில் வந்து ஒரு ஃப்ளைட்டு போகுதுன்னா அந்த ஃப்ளைட்டு இப்படி போயிட்டு இப்படி கிராஸ் ஆகி வருதுன்னா அண்டு ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரில் சென்ட்ரல் ஸ்பீக்கரில் இருந்து அண்ட் அப்படியே லெஃப்ட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே ரைட்டு வந்து திரும்பி ஃபுல்லாக வந்து இப்படி சென்டருக்கு வந்து ஸ்டாப் பண்ணி இப்படி சர்ன்னு நம்ம முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அண்டு இதே வந்து நீங்கள் ஸ்பீக்கர் ரூமில் கொடுக்கக்கூடியது லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்லேயும் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதாவது மாறி படிக்கும். இப்போ நீங்கள் எக்ஸ் மாடலில் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரிசல்ட்டை முழுமையாக உணர முடியாது. ரவுண்ட் மாடலில் நீங்கள் அந்த கேபிளை கனெக்ட் பண்ணால் தான் முறையாக அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஒரு 5.1 கண்டென்ட்டாக நீங்கள் உணர முடியும். நார்மலாக சாங்ஸ் கேட்கும்போது இந்த ப்ராப்ளம் இருக்காது. மூவி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்றதான் சொல்ல வரேன். நான் ரெடி பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபயரில் என்னடா லெஃப்ட்டுக்கான ரைட்டுக்கான எதுவுமே மென்ஷன் ஆகல. ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் அண்டு ரியர் ஸ்பீக்கர் சென்டர் ஸ்பீக்கர் அண்டு சப்வூஃபர்னு போட்டிருக்கேங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆம்ப்ளிஃபயர் பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் இப்போ ஆம்ப்ளிஃபயர் முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த நாபு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் வர இடத்த லெஃப்ட்டு ரைட் ஹேண்ட் வர இடத்த ரைட்டு இப்படி தான் நான் வந்து அங்கேருந்து ஃபார்முலாவாக கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதன்படி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு முழுமையாக உணர முடியும் அப்படின்றத சொல்கிறேன். என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் சைடு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஃபேன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் வாய்ஸ் இந்த நாப்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு இது அவுட்புட் டெர்மினலு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கஸ்டமரு இங்கே ரியர்னு போட்டிருக்கிறதுனால சென்டர் வாய்ஸில் கொடுத்துட்டு இதை சென்டர் வாய்ஸில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இதனால் கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. அதனால் ஒரு பின்ன டம்மியாகவே விட்டுறது. 2 ஸ்பீக்கரும் படிக்குதா அதனால் கன்ஃபியூஷனில் வந்து இது ஒரு கஸ்டமரே அந்த தவறை செஞ்சுருக்காரு. அதனால தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துரு. ரெகுலராகவே சென்டர் வாய்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்க இடத்த ஃபேன் சைடு என்றைக்குமே வந்து சென்டர் வாய்ஸ் இருக்கும். சப்போஸ் அவங்க 2 சேனலாக சென்டர் வாய்ஸ் கேட்டாங்கன்னா அப்போதைக்கு ஒரு சேனல் டம்மி பண்ணாமல் கொடுத்துருவோம். சப்வூஃபர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு சப்வூஃபர் ரைட்டு சப்வூஃபர். இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜிபிள் மோனோ அப்படின்றதுனால கண்டிப்பாக சப்வூஃபர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி எல்லா ஸ்பீக்கரும் பொலாரிட்டியோடு பயன்படுத்தும் போது அதனுடைய அவுட்புட் ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி கொடுத்தாலும் பாட்டு ஓடும். ஆனால் பொலாரிட்டியோடு கொடுத்தா தான்
நல்ல ஒரு தெளிவான நீங்கள் ஸ்பீக்கரை வந்து வயரை நீங்கள் எப்படி அடித்தாலுமே பாட்டு படிக்கும். ஆனால் நீங்கள் வந்து பொலாரிட்டியோட ஒரு ஸ்பீக்கரை பயன்படுத்தும் போது அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் டேரெக்டாகவே கொடுக்கலாம். ஆனால் அப்படியும் நம்ம பாட்டு கேட்கலாம். ஆனால் அக்யூரேட்டாக அதை முழுமையாக உணரணும்னா நம்ம பொலாரிட்டியோட அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் நல்ல ஒரு ரிசல்ட்டாக ஆடியோ கேட்க முடியும் நண்பர்களே. சின்னதாக வரக்கூடிய ஆம்பிளிஃபையரில் கூட அண்ட் அதை வந்து அக்யூரேட்டாக கேட்க முடியும். அதாவது இந்த வீடியோஸில் பதிவிட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதனுடைய ஃப்ரண்ட்லோட நம்ம இன்புட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதாவது 5.1 இன்புட் ஆப்டிக்கல் கோஎக்சல் அது மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது இதில் வந்துருச்சு பாருங்கள். கோஎக்சல், ஏஆர்சி இன்புட்டு, ஆக்ஸ் இன்புட்டு, ஆப்டிக்கல் இன்புட்டு. இப்போ நம்ம 3 ஆப்ஷன் டீகோடரில் டைரெக்டாகவே சிம்பிளாக தான் இருக்கும். இன்புட் ஸ்டோரேஜ்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி யூஎஸ்பி பயன்படுத்தும் போது உங்களுக்கு சாங்ஸோட நேமு எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளே ஆயிரும். இப்போ நான் வந்து ப்ளூடூத் உங்களுக்கு பிடின்னு வந்துடும். மேலே இருக்குது பாருங்கள் பிடி அண்ட் ஆன். அதுக்கடுத்த பால் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் மோடு. உங்களுக்கு எஃப்எம் மோடுனா எஃப்எம்மோட சிக்னல் அந்த ஆப்ஷன் வந்துடும். அதுக்கடுத்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் 1ன்னு சொல்லி போட்டுருக்கு. ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3 ஒரே பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஆக்ஸ் 3 இந்த ஸ்டீரியோ மோடு MP3 ப்ளே. இவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம சவுண்டு எப்படி அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வால்யூம் அண்டு ரியர் வால்யூம் அண்டு சென்டர் வால்யூம், சப்வூஃபர் வால்யூம் அண்ட் மாஸ்டர் வால்யூம். இப்போ இது எதுக்குன்னு சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஎஸ்பியில் நீங்கள் ஆடியோ கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ யூஎஸ்பியில் ஆடியோ ஓடிட்டுருக்கு. நீங்கள் யூஎஸ்பிலையும் சவுண்டு குறைக்கலாம். ஓகேங்களா. இன்பில்டு யூஎஸ்பி ரிமோட்டு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து ஆடியோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் இந்த ரிமோட் கிட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு என்னென்ன ஃபார்மேட்டில் அதாவது MP3 வேவ் அடுத்து எல்லாமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த MP3 பிளேயர் போர்டில் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி மூலயமா. நீங்கள் அதன் மூலிமா ஒரு MP3 சாங்ஸு கேட்டுக்கலாம் நண்பர்களே. அந்த வீடியோவில் கொடுத்த தகவல் வரைக்கும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி சவுண்டு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஆம்பிளிஃபையரில் எப்படி சவுண்டு வைக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாகவே ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரிங்க, மேனுவல் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரிங்க, முதல்ல உங்களுடைய ஸ்பீக்கரை பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு முதல்ல வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வால்யூமும் 0 பண்ணணும். உங்களுடைய சரவுண்டு, அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டு, அதுக்கடுத்து சென்டர், சப்வூஃபர் அண்ட் எல்லாமே 0 பண்ணிவிட்டு மாஸ்டர் வால்யூமை நீங்கள் ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அண்ட் ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ரியர் வால்யூம் அதாவது சரவுண்ட் வால்யூமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ரியர் வால்யூம் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கிளாரிட்டி இருக்கிற அளவுக்கு செட் பண்ணணும். அதுக்கடுத்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வால்யூமை நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணணும். ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு வால்யூமும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சென்டர் வால்யூமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி ட்ரிபிள் உங்களுக்கு எவ்வளோ தேவை. மோஸ்ட்லி 5.1 மோடில் கேட்கும்போது ஒரு சப்வூஃபரை பயன்படுத்தும் போது லெஃப்ட் ரைட்டோட பேஸு தேவையில்லை. சாங்ஸ் கேட்டுட்ருக்கும்போது நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே காமனாக நீங்கள் சென்டர் பாயிண்ட்லேயே வச்சுக்கலாம். ட்ரிபிள் அண்ட் ரிமோட்லேயுமே நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரிபிள் வந்து ஒரு பேஸ் வந்து ஒரு 9 பாயிண்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரிபிள் ஒரு சில நபர்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய திருப்திக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி சப்வூஃபரோட பஞ்சிங்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே இந்த அட்ஜஸ்டபிளில் கை வைக்காதீங்க. டைரெக்டாக வந்து உங்களுக்கு மாஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் மேனுவல் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரிங்க, ரிமோட் கிட்ட ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள்
ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ என்ஜாய் பண்ணோம். இப்படி அட்ஜஸ்டபிள் பண்ணால் தான் ஒரு மொக்க ஆம்ப்ளிஃபையரில் கூட ஒரு கிளாரிட்டியான ஆடியோவை நீங்கள் கேட்க முடியும். ஒரு ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்டபிள் எதுக்காக கொடுக்குறாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கண்ணா பின்னான்னு நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்ப்ளிஃபையரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் கண்ணா பின்னான்னு அந்த ஆர்வ கோளாறில் நம்ம வந்து திருகி விட்டுட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வரலன்னா வராதுங்க. நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணக்கூடிய பொறுத்து தான், அதாவது நீங்கள் எந்த மீடியம் சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நியூ சாங்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டு சில சாங்ஸில் கெயினே அவுட்புட்டு அதிகமாக வரும். இன்றைக்கி வரக்கூடிய நீங்கள் நான் பண்றாவில் போய்ட்டு ஒரு சாங்ஸ் ஏற்றுறீங்கன்னா நெட் சென்டர்லேயே கெயின் பூஸ்ட் பண்ண மாதிரி ஒரு சில சாங்ஸு கேட்டுட்டு இருக்கும். அந்த சாங்குமே போடுவாங்க. ஒரு சிலது வந்து கம்மியான அவுட்புட் இருக்கும். இப்போ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த ஆடியோவை வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் சவுண்டு வாட்டேஜ். அப்போ தான் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண மோசம். நீங்கள் எனி டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் போட்டு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணுறதே கம்மியாக இருக்கும்போது அதை அதிகப்படுத்தி கேட்குறது தான். அதிகமாக இருக்கும்போதே நம்ம அதுக்கும் மேலே அதிகப்படுத்தினா அதுக்கும் மேலே பிடுங்கிட்டு போயிடும். பட் என்ஜாய் பண்ண முடியாதுன்றது தான் இந்த வீடியோஸில் சொல்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆடியோவை முழுமையாக என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு மியூசிக்ன்றது தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன். லோ ஃப்ரீக்குவன்சி அதாவது லோவாக வரக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி வந்துட்டுருக்கும்போது நம்ம ஹை பண்ணும்போது அது பிரச்சனையே கிடையாது. ஹையாக வந்துட்டுருக்கும்போது நீங்கள் இன்னும் ஹை பண்ணிங்கன்னா அது கொலாபரேஷனாக ஆயிரும். இப்போ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. ஃப்ரீ டைமில் செஞ்சு தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் மீண்டும் அடுத்த ஒரு அனலாக் ஆம்ப்ளிஃபையர், அதாவது 2-3 ஒரு ரீஒர்க் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நியூ அப்டேட் போர்ட்ஸுக்கெல்லாம் நம்மளோடது வெளியே வரப்போகுது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் வெளியே ஏற்றணும். கண்டிப்பாக இன்னும் புது அப்டேட்டோட நம்மளுடைய டெக்னீஷியனை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீ இவ்வளோ டேலண்டடாகிற, சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி அ காட் கிஃப்டட் சைல்ட்.